ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவருக்கு நான் சொல்லக்கூடிய 10 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கருவரும் திறனில் சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எப்போவுமே குழந்தை அப்படின்ற விஷயத்தில் பெண்களை மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆண்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கருவுறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆண்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய கணவருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 10 அறிகுறிகள் இருக்கா அப்படின்றத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், அவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள். இது நீங்கள் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்களுடைய கருவரும் திறனில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது ஆண் பெண் சேர்க்கையில் நாட்டமின்மை அப்படிங்கிறது தான். அதாவது அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்துட்டு இப்போ தான் சடனாக அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கும். குறிப்பாக ஹார்மோன்ஸ் குறைபாடுனால தான் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சிலருக்கு கருவுறாமை காரணமாக ஒரு விரக்தி வரும். அது எல்லா நாட்களுமே இருக்காது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஓகே நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது சரியாக இருந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாதமாக அவங்களுக்கு இந்த செக்ஸ் லைஃப் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்டடே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஆண் ஹார்மோனுடைய அளவு குறைவாக இருக்கிறது தான். இதுதான் அவங்களுக்கு செக்ஸ் லைஃப்பில் நாட்டமின்மையை உருவாக்குறதுக்கு ஒரு முதல் காரணம் அப்படிங்கிறது. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆணுடைய ஆண்குறியோடைய விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. அதாவது விரைப்புத்தன்மை வந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே விந்து வெளியேற்றம் நடைபெறுது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கிய காரணம். ரொம்ப நேரம் விரைப்புத்தன்மையை நீடிக்க முடியல, தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா அதுவுமே உங்களுடைய கருவரும் தன்மையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, விந்து வெளியேறுதலில் சில பேருக்கு சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிலருக்கு ரொம்ப நேரம் வெளியேறாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு உடனே வெளியேறுற மாதிரி இருக்கும். இது நார்மலாகவே எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி இல்லை லைட்டாக இருந்தாலும் சரி இது கம்பல்சரி உங்களுக்கு கருவரும் தன்மையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா விந்தணுக்கள் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் கிட்டத்தட்ட வெளியேறி ஆகணும். அப்படி வெளியேறாமல் கொஞ்சம் தான் வெளியேறுது, அதாவது ஒரு சிலருக்கு ஃபுல்லாக வெளியேறாமல் பாதி தான் வெளியேறுது அப்படின்றத அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கருவரும் தன்மை பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாலாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விதை பைகளில் ஏதோ வீக்கம் இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த விதை பைகளில் அப்நார்மலிட்டிஸ் கட்டி மாதிரி ஏதோ தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கர்ப்பத்தை பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது விரைப்பை வீக்கமும் சரி, விரைப்பைகளில் ஏதாவது கட்டிகள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏசோஸ் பெர்மியா இது மாதிரியான கருவரும் தன்மையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐந்தாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விந்தணுக்கள் நீர்த்து போயிருக்குது. சில பேருக்கு வெறும் லிக்யூட் மட்டும்தான் வரும், அதுக்குள்ளே விந்தணுக்கள் அப்படிங்கிறதே இருக்காது. அதாவது அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறதே இருக்காது, வெறும் தண்ணி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதில் விந்தணுக்கள் நல்ல உயிரோட்டமாக இல்லைன்னு அர்த்தம். அதனாலையும் உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. அதனால இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆறாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ஒழுங்காக தாடி மீசை இது எல்லாமே வளராமல் இருக்கும். நிறைய ஆண்களுக்கு தாடி மீசை வளருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஆண் ஹார்மோனுடைய சுரப்புனால தான். அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மீசை தாடி அங்கங்கே உங்களுடைய உடம்புகளில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது தான் இதுக்கான முக்கியமான சிம்டம்ஸ். இது ஹார்மோன் கம்மியாக இருக்குது, இம்பேலன்ஸாக இருக்குன்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது. இந்த மாதிரி இருந்தாலும் கருவரும் தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏழாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு சில டிசீசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சைனஸ் ப்ராப்ளம்ஸ், அலர்ஜிஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்பெர்மோட குவாலிட்டிலையும் அதோடைய மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய நீந்தும் தன்மையிலும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் வர்றது அண்ட் அதே மாதிரி சில அலர்ஜி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக மெயினாக இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உடம்புல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்றது தான் இதுக்கான காரணம். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோய் கிருமிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ஆன்டிபயாட்டிக் கம்மியாக இருக்கும். இதனால் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையோ இல்லை அதோடைய செயல்தன்மைகளோ குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எட்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண் பெண் சேர்க்கை அப்படின்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விந்தணு வெளியேற்றம் அடைகிறது. அதாவது விந்தணுக்கள் ரொம்ப வேகமாகவே எஜாக்குலேஷன் ஆகிறது. நீங்கள்
நீங்கள் ஆண் பெண் சேர்க்கைக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எஜாக்குலேஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுவும் கருவுறும் தன்மையை பாதிக்கும். ப்ரீ எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 10வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப்பிங் டைமில் உங்களுக்கு எஜாக்குலேஷன் ஆகிறது. நீங்கள் ரொம்ப நாள் விந்தணுக்களை வெளியேற்றாமல் இருக்கிறீங்க, அந்த சமயங்களில் ஸ்லீப்பிங் டைமில் உங்களுக்கு விந்தணுக்கள் எஜாக்குலேஷன் ஆகுது அப்படின்னா அது இயல்பான ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு டைம்ஸ் தூங்குறப்ப மட்டுமே உங்களுக்கு இந்த எஜாக்குலேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்மோன்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா உங்கள் பிறப்புறுப்புலையோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக இதுவும் கருவுறும் தன்மையை பாதிக்கக்கூடியது. பொதுவாக பெண்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய பிரச்சனையை பேசக்கூடிய இந்த உலகம் ஆண்களை பற்றி பேசுகிறது கிடையாது. குறிப்பாக இந்த மாதிரி அறிகுறிகள் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அறிகுறி உங்கள் கணவருக்கு இருக்குது, இல்லை நீங்கள் ஆண்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹார்மோன் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் அப்படின்றத ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை எக்ஸாமின் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏசோஸ்பெர்மியா அதே மாதிரி உங்களுக்கு ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிறது உள்ள விதைப்பை வீக்கம் இருக்கிறதும் சரி, இது எல்லாமே உள்ள விந்தணுக்களுடைய ப்ரொடக்ஷனையே கம்மி பண்ணிடும். இது இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு கருவுறும் தன்மையை பாதிக்காமல் இருக்கும். விந்தணுக்களும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்ப டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி இருக்குது, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் கன்சீவ் ஆக முடியலன்னா தயவு செஞ்சு உடனே ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கவுண்ட்லேயும் சரி மொட்டிலிட்டிலையும் சரி சரியான அளவில் இருக்குது அப்படின்னா ஓகே, அப்நார்மல் இல்லை, நார்மல் தான். அதுவே அப்நார்மலிட்டி இருந்தது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி சில மெடிசன்ஸ் இருங்க. அப்படியே இல்லை நான் உணவாலேயே சரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்பெர்ம்ன்ற டைட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆணுடைய விந்தணுக்களுக்காகவே கொடுத்துருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்குனே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஆண்கள் அவங்களுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. ஆண்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு கிட் இருக்குது, அதை கீழே டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவுமே அந்த ஸ்பெர்ம்ன்ற அந்த டைட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.